வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2025க்கான விருச்சிக ராசிக்கான குரு பயிற்சிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி மே 14, 2025 ரிஷப ராசிலேருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். அப்போ உங்களோட ராசிக்கு குரு 8ஆம் இடத்துக்கு வராருங்க. பொதுவாகவே குரு 8ஆம் இடத்துக்கு வராரு அப்படின்னாலே உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டுங்க. இந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் எங்கெங்கே அப்படின்னா 12ஆம் இடத்தை பார்ப்பார், 2ஆம் இடத்தை பார்ப்பார், அப்போ 4ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்குறனால உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், நல்ல பதவி உயர்வு இருக்கும், அதே மாதிரி நல்ல சம்பள உயர்வு இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். ஆனாலும் அந்த வருமானத்துக்கு மேலே செலவுகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த செலவுகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல செலவுகளாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் வீடு வாங்குகிற மாதிரி, நிலங்கள் வாங்குறது, இந்த மாதிரியான நல்ல விஷயத்துக்கு தான் அந்த செலவுகள் நடக்குங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு திருமண தடைகள் எதுவும் ஏற்படாது. நல்ல புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உண்டுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு சில பேர் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இது டபுள் மடங்கு ஆகும். அந்த மாதிரி ஒரு சிலர் ஏமாற்றக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் வர செய்வாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அந்த மாதிரியான விஷயங்களில் எதுவும் ஈடுபட்டுற வேண்டாம். அதே மாதிரி ஒரு சிலர் ஆன்லைன் ரம்மி இந்த மாதிரியான சூதாட்டங்களில் கொஞ்சம் ஈடுபடுறதுக்கான மனம் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் நீங்கள் கண்ட்ரோல்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாதுங்க. குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குழந்தைகள் யாரோட பழகுறாங்க, அவங்களுடைய நட்பு வட்டாரங்களை நீங்கள் செக் பண்ணுறது ரொம்பவே முக்கியங்க. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய இளைய சகோதரர்களாக இருக்கட்டும், இளைய சகோதரியாக இருக்கட்டும், நீங்கள் அவங்களுக்கு செலவு பண்ணுறது, அவங்களோட ஒரு சில பேரோட நீங்கள் அவங்களோட மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. அதை நீங்கள் கவனமாக பார்த்து. அதுக்கப்புறம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த குரு இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன அப்படின்னா, அவர் இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்தில் இருப்பார், செவ்வாயோட சாரத்தில் இருப்பார். அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு செவ்வாய் தான் உங்களுக்கு 1 மற்றும் 6ஆம் அதிபதியாக இருக்கிறனால உங்களுக்கு நல்ல அந்தஸ்து கௌரவம் உயருங்க. நல்ல சௌரியமாக இருப்பீங்க இந்த காலகட்டங்களில். அதாவது மே 14, 2025லேருந்து ஜூன் 14, 2025 இந்த காலகட்டங்களில். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூன் 15லேருந்து ஆகஸ்ட் 15, 2025 இந்த காலகட்டங்களில் குரு திருவாதிரை நட்சத்திரத்தில் இருப்பார், ராகுவோட சாரத்தில் இருப்பார். அப்போ இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நல்ல வீடு வாங்குறது, நிலங்கள் வாங்குறது, அதே மாதிரி வீட்டில் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா ராகு பயிற்சிக்கு அப்புறம் இந்த ராகு 4ஆம் இடத்துக்கு தான் வருவார், குருவோட பார்வையில் இருப்பார். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15லேருந்து ஜூன் 2, 2026 வரைக்கும் குரு இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன அப்படின்னா புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பார். அப்போது குருவோட சாரத்தில் இருப்பார். குரு தான் உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதி. அதாவது குரு தான் உங்களுக்கு ராஜ யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவோட சாரத்தில் இருக்கனால உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க நல்லா படிப்பாங்க, நல்ல மார்க்ஸ் எடுப்பாங்க. அவங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கணும், நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கணும், தாராளமாக இந்த காலகட்டங்களில் நல்லபடியாக சிறப்பாகவே நல்லபடியாக கிடைக்குங்க. அக்டோபர் 19, 2025லேருந்து 5 டிசம்பர் 2025 இந்த காலகட்டங்கள்லாம் குரு கடகராசியில் சஞ்சாரம் செய்வார். அப்போது 9ஆம் இடத்துக்கு போவார். அங்கே குரு உச்சம் அடைஞ்சிருப்பார். அப்போது இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நல்ல மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் எட்டுவீங்க. நல்ல முன்னேற்றம், நல்ல வளர்ச்சிகள்லாம் இருக்கும். 11 நவம்பர் 2025லேருந்து 11 மார்ச் 2026 இந்த காலகட்டங்கள்லாம் குரு வக்ரம் அடைஞ்சிருப்பார். அப்போ சிறப்பான நீங்கள் முடிவுகள் எடுப்பீங்க. அது மூலமாக உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லப்போனால் துர்க்கை அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் கண்டிப்பாக கொடுக்குங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நீங்கள் திருச்செந்தூர் போய் முருகனை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நீங்கள் குரு பகவானை திட்டையில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி உங்களோட ஏரியாவில் ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய மக்கள் யாராவது ஒரு 2 பேருக்கு நீங்கள் அன்னதானம் செஞ்சுட்டு வரும்போது, அதாவது ஒவ்வொரு மாதமும் ஒரு 2 பேருக்கு நீங்கள் அன்னதானம் செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்குங்க. அதே மாதிரி இந்த கிரகங்கள்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக மீண்டு வரலாம். கடவுளும் உங்களுக்கு துணை நிற்பார். நம்புங்க, நல்லதே நடக்கும். நன்றி, நன்றி, நன்றி.